2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஸ்விம்மே பண்ண தெரியாது. பட் அயர்ன்மேனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஐ கொஸ்டின் மை சாய்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். பட் எனக்கு ஸ்விம் கத்துக்கிறத தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ டெய்லியுமே கன்சிஸ்டண்டாக ஸ்விம்மிங் பண்ண போனேன். என்னதான் ஒர்க் இருந்தாலும் என் ஷெடியூல் டைட்டாகவே இருந்தாலும் நான் அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் அது வீக்லி போயிடுவேன். டோட்டலாக 60 டேஸில் 30 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த 60 டேஸில் எனக்கு 2 டைம் கோல்டு வந்துச்சு. அந்த 2 டைம் தான் எனக்கு ரொம்பவே அந்த ஹெட்டேக்காக இருந்துச்சு. கண்டினியூஸாக 1 வீக் ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் நான் ஸ்விம் பண்ணுறத நிறுத்தலை. கன்சிஸ்டண்டாக ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் சடனாக ஒரு தாட்டு, நம்ம ஏன் ஓப்பன் வாட்டரில் ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு ஓப்பன் வாட்டரில் ட்ரைனிங் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக எதுவும் தெரியல. பட் கொஞ்சம் டீப் வந்ததுமே லைட்டாக ஸ்கேரியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை. சேஃப்டிக்கு பாய் இல்லை, காகிள்ஸ் இல்லை, ஹேர் வேற ஃபேஸில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு, விசிபிலிட்டியும் இல்லை. பட் ஸ்டில் பண்ணுவோன்னு பண்ணேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு செஷன் உள்ளே போயிட்டு வந்ததுமே ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். நல்லா சென்டரில் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ளோட் பண்ணும்போது அங்கேருந்து எல்லாரையும் பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்விம்மிங் காகிள்ஸ் வாங்குங்க, ஒரு கேப் வாங்குங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. பெர்ஃபெக்ட் டைம், பெர்ஃபெக்ட் கான்ஃபிடன்ஸ் எதுவுமே வராது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு நான் போகிற ஸ்விம்மிங் பூலோட லொகேஷன் வேணும்னா ஸ்விம்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இந்த அயர்ன்மேன் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் guys. See you.